வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்திருக்கிற ஜனங்க முன்னாடி அத்தை அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம கதிர் என்ன பண்ணா, ஐயோ வந்திருக்கிற பெரியவங்க எல்லாரும் மன்னிக்கணும், என்னோட அப்பா என் அம்மாச்சிக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுவும் அன்னதானம் இருந்து எல்லாரும் அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாழை இலைய போட்டு விருந்து தடபுடலாம் பண்ணியிருக்காங்க. வந்திருக்கிற எல்லாரும் மனசாரையும் வயிறாரையும் சாப்பிட்டு உன் அத்தையோட பிறந்த நாள்ல நீ இப்படி சிறு சிறப்புமா கொண்டாடி அசத்தி போட்டியா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்தையே ரொம்ப உயர்வா பேசிட்டு வந்திருக்கிற ஜனங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பாட்டியுமே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க மருமகன் பேரன் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்ம சக்தியில் ஒரு பக்கம் என்னன்னா, இந்த குமார நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு, கடைசியில் இவன் என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, முத்தையில் ஒரு பக்கம் டே குமார் வாடா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி என்னோட மானத்தை வாங்கிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு குமார ஓங்கி ஒரு அற விடுறாரு நம்ம முத்துவேல் அடிச்சதை பார்த்தா நம்ம சக்தி ஒரு பக்கம் அண்ணன் என்னன்னா இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், வந்திருக்கிறவங்க முன்னாடி நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு, என்ன ஒன்னுத்துக்குமே உதவாதவன் அந்த பாண்டியன் அவன் அன்னதானம் போட்டு அவனாலதான் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமே நடந்த மாதிரி வந்திருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு போறாங்க, என்னென்ன பண்ணி தொலைறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குமார் ஒரு பக்கம் அப்பா நான் சரியாதான்ப்பா ஆர்டர் கொடுத்துருந்தேன், ஆனா நம்மளோட சாப்பாடு லேட்டா வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குமார் வந்து சொல்றாங்க. பேசாதடா டே பேசாதடா, நீ அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமா எல்லாரும் நடந்துக்கிறாங்க, இப்ப நீயும் கடைசியா அப்படிதான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. இதனால நம்ம அம்மாவோட பிறந்த நாள்ல அவங்க சிறு சிறப்பா பண்ணிட்டாங்களேங்கிற கோபம் நம்ம சக்திவேல் முத்துவேல் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்மளே தான் அப்படிங்கறத உணர்ந்து இந்த பிரச்சனை இத்தோட விட்டு ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.